எங்க ராஜி மீனா ரொம்ப சோகமா, அதாவது கோமதி கிட்ட கிச்சன்ல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி கிட்ட எங்க ராஜி, "அத்தை, நம்ம 3 பேரும் மட்டுமே பேசிக்கிட்ட இந்த விஷயம் நம்மள மீறி எப்படி அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே எங்க கோமதி யோசிக்கிறாங்க. "அதானேடி நானும் யோசிக்கிறேன். நானும் சொல்லல, நீங்களும் சொல்லலைன்னா யார் தான் சொல்லியிருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன்." மீனா சொல்றாங்க, "ஒருவேளை இது அவங்க தான் சொல்லியிருக்கணும்." அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க மீனா சண்டைக்கு போறாங்க. நேரா போய் அதுவும் அங்க தங்கமேல்கிட்ட கேட்க போறாங்க. தங்கமேல் தன்னுடைய அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் எங்க தங்கமேலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மீனாவும் ராஜி திட்டு வாங்கினதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தங்கமேல் தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க, அவங்க 2 பேரும் மாட்டிட்டு முழிச்சதை பார்க்க ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமா தாமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜி வந்ததை பார்த்த உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு இங்க ராஜி உள்ள கூப்பிடுறாங்க. ராஜி மீனா 2 பேருமே உள்ள வர இங்க தங்கமேல் கிட்ட கேக்குறாங்க. தங்கமேல் சொல்றாங்க, "இல்ல, நீங்களும் சொல்லணும்னு சொல்லிட்டே தான் இருந்தீங்க, ஆனா சொல்லல அப்படின்னு சொல்ல, அதை ஏங்க நீங்க அவசரப்பட்டு சொல்றீங்க? உங்ககிட்ட நாங்க ஏற்கனவே என்ன சொன்னோம்? நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம், எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நாங்க சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னோம். அதே மீறி எதுக்குங்க சொன்னீங்க? இதெல்லாம் நீங்க செய்யறத பார்க்கும்போது ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குங்க அப்படியெல்லாம் பண்ண போறேன்னு சொல்ல, சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு எங்க மீனாவும் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜியும் உடனே தங்கமேல்கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருங்கக்கா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறதுக்கு பாருங்க. அதையும் விட்டுட்டு உங்க மாமனார் மாமியார் உங்க புருஷன் இது எல்லாத்தையும் தாண்டி எங்க கிட்ட வராதீங்க. நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் என்ன சொல்றதா இருந்தாலும் அதை அவங்க கூட வச்சுக்கோங்க. எங்களோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறது இதுதான் கடைசியா இருக்கணும்க்கா. இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு இங்க ராஜு வெளியில போக மீனாவும் திட்டிட்டு போறாங்க. இதை தங்கமேல் கேட்டு அதிர்ச்சியாகி கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டே வந்து பேசுவாங்க. முதல்ல இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும். மாமா வந்ததும் இந்த விஷயத்த சொன்னாதான் மாமா கண்டிச்சு வைப்பாங்க. இல்லைன்னா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ஒரு அக்கான்ற மரியாதை இல்லாம இவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இங்க தங்கமேல் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதே போல அங்க கடையில இருக்கிற பாண்டியனும் வந்துட்டு இங்க நடந்த விஷயங்களை பத்தி யோசனையில இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்தது போல அங்க சேர்ந்தே நடந்துக்கிறாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் மீனாவை திட்டலாம், அவ திட்ட எதுவுமே பேசாம இருக்கா, அமைதியா இருக்கான்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டே இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டீங்களா? இதுவே இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா அவ நடந்துகிட்டு இருக்க விதமே வேற மாதிரி இருக்கும். உடனே இந்த வீட்டுல நம்ம இருக்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிட்டா நீங்க என்னப்பா பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அத இங்க சண்டை பெருசாயிட போதும்னு நினைச்ச பழனிவேலும் செந்தில கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்போ அங்க உட்காந்து பாண்டியன் யோசிக்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு பேசினது தப்பு தான் நினைச்சிட்டு இங்க ஈவினிங் வரும்பொழுது எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வழியா இங்க மீனாவையும் ராஜையும் சமாதானப்படுத்திடுறாங்க. இவங்க சமாதானமும் ஆயிடுறாங்க. அதே நேரம் எங்க பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக தங்கமயில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் எல்லாரும் சமாதானம் ஆகி போய் படுக்க போற நேரத்துல இங்க தங்கமயிலும் வராங்க. பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. பாண்டியன் கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வீட்டுல 2 பேருமே என்னை திட்டினாங்க மாமான்னு சொல்ல, எதுக்காக அவங்க உன்னை திட்டணும்னு கேக்குறாங்க. அது இல்ல மாமா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேனா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ற ஒரு கோவம். நான் அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லல மாமா. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா அதுவும் பொறுப்பா இருக்கணும்னு நினைச்சு தானே அந்த விஷயத்த சொன்னேன். இந்த வீட்டுல யார் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. ஆனா அவங்க என்னை இந்த மாதிரி திட்டி கேள்வி எல்லாம் கேட்குறாங்க மாமா. இந்த வீட்டை மூத்த மருமகளா இவங்க 2 பேருமே நான் மதிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்ல, நான் இதை காலையில பேசிக்கிற மயிலே, இப்ப எல்லாரும் தூங்க போயிருப்பாங்க, நீயும் போய் படுமான்னு சொல்ல இங்க தங்கமயில் போய் படுத்துறாங்க. அப்பா ஒரு விஷயத்த மாமா கதல போட்டு விட்டாச்சு, காலையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இங்க பாண்டியனும் யோசனையிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே யோசனையோட உள்ள போக இங்க கோமதிட்ட கேக்குறாங்க, ஆமா இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? வீட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல, எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க, எதுக்கு இப்படி ஒளிவு மறை வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீ சரியில்லை கோமதி, வர வர சரியில்லைன்னு சொல்ல, என்ன சரியில்லை, என்கிட்ட எதை தப்பா கண்டீங்க அப்படின்னு இங்க கோமதி கோவப்படுறாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட கோவப்படுறேன்? இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு நாளும் நீ என்கிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டு பேசினதே கிடையாது. இன்னைக்கு மருமகளுக்காக என்னை கோவப்பட்டு திட்டுற அளவுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே தாங்க நானும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்னை எல்லா முன்னாடியும் கேள்வி கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு மருமகள் இருக்காங்க அப்படின்றத கூட நினைச்சு பார்க்காம எல்லா முன்னாடியும் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. அதே கேள்வியை நானும் உங்களை திருப்பி கேட்கலாம்லங்க அப்படின்னு எங்க கோமதியும் சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனும் அதிர்ந்து போய் கோமதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் சொல்ற விஷயம் சரிதானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எங்க பாண்டியன், சரி நான் கேட்குற விஷயமே வேறன்னு சொல்லிட்டு இங்க தங்கமேல் தாங்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்குறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லி விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தங்கமயிலும் கூட தான் இருந்துட்டு இருந்தா. தங்கமயில் கிட்ட நான் தான் இந்த விஷயத்தையே சொன்னேன், நீ மாமா கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னேன், என்னுடைய பேச்சுக்கு அவ என்னங்க மரியாதை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட பாண்டியனும், அது ஏதோ அந்த புள்ள தெரியாம வாய் தவறி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்ல, ஒரு தடவை சொல்லலாம், இதே வேலையெல்லாம் வச்சிட்டு இருக்கா, அதுவும் நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதை வேணும்னே உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? இந்த குடும்பத்துல சண்டை வரணும்னு நினைச்சுதான் நம்ம சொல்லியிருக்கான். ஏன் அதை நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க? எனக்கே இப்ப நீங்க அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கும் உரைக்குதுன்னு சொல்லிட்டு இங்க
கோமதி தலையிலேயே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாண்டியனையும் பாக்குறாங்க. பாண்டியன் யோசனையில இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அப்படின்னு எங்க பாண்டியன் சொல்லிட்டு படுத்துறாங்க. ஆனா கோமதிக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன முடிவை தான் இவர் எடுக்க போறாருன்றது தெரியலையே நினைச்சிட்டு வருத்தத்திலே உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த நாள் பொழுதுபடிய இங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி கிச்சன்ல. அதே நேரம் அங்கதான் வந்து தங்கமேலும் டீ போட்டுட்டு இருக்காங்க. டீ போட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்க இங்க பாண்டியன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இங்க வந்து பாண்டியன் சொல்ற விஷயம் வந்து என்னவா இருக்குன்னு எல்லாரும் ஆவலா இருக்க இங்க வந்து தங்கமேல் நினைச்சுக்கிறாங்க. முக்கியமா மாமா நம்ம சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த வீட்டோட பொறுப்பை நமக்கு தான் கொடுப்பாரு. அதுக்காக தானே நேற்று சின்னதா ஒரு அடி போட்டு வச்சோம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தானே மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இந்த வீட்டுல யார் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இப்படி எல்லா மாதிரியான கண்டிஷன் என்கிட்ட சொல்லி இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இங்க தங்கமயில வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க பாண்டியன் சொல்றாங்க, என்னப்பா ராஜி மீனா, இப்போ உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு? நான் திட்டினதுனால என் மேல இப்ப எதுவும் உங்களுக்கு கோவம் இல்லைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க எங்க மீனாவும் ராஜியும். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு தப்பா உங்க எல்லாரையும் வர சொன்னேன்னு சொல்லிட்டு இங்க ராஜுக்கிட்டையும் மீனாவையும் பாக்குறாங்க. நேற்று தங்கமேல் எங்கிட்ட விஷயத்த சொன்னதுனால தங்கமேல்கிட்ட நீங்க திட்டினீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எதுக்கு மாமா அவங்கள திட்ட போறோம்? திட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லையே, அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சோம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க எங்க ராஜியும். இதை கேட்ட சரவணனும் என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, தங்கமேல் தான்ப்பா என்கிட்ட விஷயத்தையே சொன்னது. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவங்க 3 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு போலன்னு சொல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமான்னு சொல்றாங்க. அப்போ அங்க நிக்கிற தங்கமயிலும் இங்க மீனாவையும் ராஜியும் பாக்குறாங்க. ராஜி மீனாவும் பார்த்து முறைக்க இவங்க 3 பேருக்கும் இடையில செட் ஆகலன்றதை இங்க பாண்டியன் புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தானே வர சொல்லியிருக்காங்க. சரி எதுக்கு இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு, நான் இன்னொரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன்னு சொல்ல, இந்த வீட்டுல இந்த இனிமே எந்த விஷயம் நடந்தாலும், இனிமே எந்த விஷயத்த பத்தி நீங்க நினைச்சாலும் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும் இனிமே நேரடியா வந்து சொல்றதுக்கு தயக்கப்பட வேணாம். அது மட்டும் இல்லாம எந்த விஷயமா இருந்தாலும் அதை தங்கமேல் கிட்டே சொல்லுங்க. தங்கமேல் என்கிட்ட வந்து சொல்லட்டும். அப்பதான் இங்க பாண்டியன் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, இந்த குடும்பத்துல இது போல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கணும்னா ஒரு முக்கியமான முடிவை பொறுப்பை நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க தங்கமேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கு தான் இந்த பொறுப்பு வரப்போகுதுன்னு நினச்சி பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள்? முக்கியமான பொறுப்பா? அப்படி எதுவுமே நம்ம வீட்டில் இல்லையே, எல்லாமே எல்லாருமே சேர்ந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, அதுதானே கோமதி இப்போ பெரிய பிரச்சனையில் வந்து முடியுது. எந்த விஷயமும் எனக்கு தெரிய மாட்டுது, எதுவும் என் காதுக்கு வந்து சேரவும் மாட்டுதுன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில பார்க்குறாங்க. மயில் மயில் தான் இந்த வீட்டில் பொறுப்பாக இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லுது. அதனால அந்த பொறுப்பை மயிலுக்கு கொடுக்கலான்னு தான் நான் நினச்சேன். அதனால அந்த பொறுப்புன்னு சொல்ல வராங்க. நிறுத்துங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த பொறுப்பை எங்கள் தங்கமயில் கிட்ட கொடுக்கலாம், அதுவும் வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்கிறதுனால எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் கோமதியும். நான் சொல்ல வந்ததை கேளு அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா இந்த வீட்டில் நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க முடியல. இந்த குடும்பத்தோட எல்லாத்தையும் நான் தானே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ நேற்று வந்த மருமகளுக்கு உங்கள் பொறுப்பை எடுத்து கொடுக்குறீங்கன்னா நான் அவகிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்துக்காக நின்றுட்டு இருக்கணுமா? இதை பண்ணுடி அதை பண்ணுடி நான் சொல்ல போக, அதுக்கப்புறம் அவகிட்ட நான் வந்து கெஞ்சிட்டு இருக்கணும், இதை மாமா கிட்ட கேட்டு சொல்லு, இதை மாமா கிட்ட சொல்லுன்னு. ஏன் அந்த பொறுப்பு எனக்கு தெரியாதா? இல்லை இந்த குடும்பத்தை எடுத்து வழி நடத்துகிற உரிமை தான் எனக்கு கிடையாதான்னு இங்கே கோமதி கோவப்படுறாங்க. எதுக்கு கோமதி இவ்வளோ கோவப்படுறேன்? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு முழுசாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறமா பேசுனீங்க பாண்டியன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, தங்கமயில் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலான்னு தான் நினச்சேன். தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்த புது பொண்ணா இருந்தாலும் நடந்துக்கிறத பார்க்கும் பொழுது அப்படி தெரியல. எல்லார பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் தேவையானதை எடுத்து சொல்லுது, எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் அதுக்கு கொஞ்சம் பக்குவம் வரலன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கமேல் என்ன மாமா அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆமாப்பா, சில விஷயங்களை நீ நேரடியா என்கிட்ட சொல்ல போக எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளே வருது. கோமதி எதுவா இருந்தாலும் என்கிட்ட இத்தனை வருஷமா மறைச்சதும் கிடையாது, சொல்லாம இருந்ததும் கிடையாது. இப்படி எனக்காக அவ பொறுமையா இருந்து சொல்லணும்னு நினைக்கிறான்னா நான் கோவப்படுவேன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மறைச்சு அதுக்கப்புறமா சொல்லணும்னு இருக்கா. ஆனா அதுக்கு இடையில நீ முந்திக்கிட்டு அது அத்தைக்கும் தெரியும், மீனாவும் இந்த மாதிரி பண்றாங்க, ராஜி இந்த மாதிரி பண்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்க. இது வந்து உனக்கு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒவ்வொரு செயல்களையும் நானும் கண்காணிச்சு பார்த்துக்கிட்டு தாமா இருக்கேன்னு இங்க பாண்டியன் சொல்ல, இதை கேட்டு எங்க தங்க மேல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா கண்டிப்பா இந்த வீட்டோட முழு பொறுப்பும் நமக்கே வந்துடும் சொன்னாங்க. ஆனா இப்போ மாமா சொல்றது என்ன? இப்போ என் பக்கம் இல்லாம இப்ப வீட்டோட பொறுப்பை யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க தங்கமயிலும். அப்பதான் பாண்டியன் சொல்றாங்க, இத்தனை வருஷமா வீடு கடை இது எல்லாத்தையும் நானே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கணக்கா இருந்தாலும் அதை பார்த்து பார்த்து எழுதி வச்சிட்டு இருப்பேன். இப்படி ரெண்டு பக்கமுமே எந்த நட்டமும் ஆகாம அதை நல்ல வழியா கொண்டு போனதுனாலதான் இப்ப நான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்க முடியுதுன்னு பாண்டியன் சொல்றாங்க. இதை எல்லாரும் மொத்தமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாண்டியன் சொல்றாங்க,
இப்போ இத்தனை வருஷமா நான் ரெண்டையும் கவனிச்சிட்டு இருந்தேன்ல, இனிமே வீட்டை முழுக்க முழுக்க கவனிக்க போறது கோமதி மட்டும்தான். கோமதியை கேட்டுதான் வீட்டில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நடந்துக்கணும். அது நல்லது கெட்டது எல்லாமே கோமதிக்கு தெரியும். இத்தனை வருஷமா அவகிட்ட பொறுப்பை கொடுக்காததுக்கு காரணமே வேறன்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் சொல்றாங்க, அவளோட தலையில இன்னும் சுமைகளை இறக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இத்தனை வருஷமா நான் அமைதியா இருந்தேன்னு சொல்ல எங்க பாண்டியனை பார்த்து கோமதி கலங்கி நிக்கிறாங்க. உடனே இங்க பாண்டியன் கோமதியை பார்த்து சொல்றாங்க, இத்தனை வருஷம் நீ பிள்ளைங்க வீடுன்னு சொல்லி எல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்த, இனிமே நீ அமைதியா பொறுப்பை மட்டும் கவனிச்சிட்டா போதும், மற்றவங்க நீ சொல்றதை கேட்டு நடந்துகிட்டா மட்டும் போதும் கோமதின்னு சொல்ல, இனிமே உனக்கு ரெஸ்ட் மட்டும்தான் சொல்றாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷப்பட, இந்த வீட்டோட முழுக்க எல்லா பொறுப்பையும் நான் கோமதி கிட்ட சொல்றேன். கோமதி மூலமா தான் இனிமே எனக்கு எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் வரணுமே தவிர, மற்றவங்க மூலமா எனக்கு வர்றதுனால தானே இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்குது. இங்கே அதுவே வந்துட்டு 3 பேருக்கு இடையில 3 மருமகள் 3 மகன்கள் சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கும் அதுவும் ஒரு காரணமா இருக்குல்ல. இனிமே உங்க மனசுக்கு தோன்ற விஷயத்தையோ இல்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் கோமதி கிட்ட சொல்லுங்க. கோமதி நீ எந்த நேரமா இருந்தாலும் என்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அதை பத்தி பேசி 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவை எடுக்கலாம். இதுக்கான நேரத்தை நான் ஒதுக்குறேன். நான் எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி கோவமாவும் நடந்துக்க மாட்டேன். நான் கோவமா இருக்கிறதுனால தானே சில விஷயங்களை என்கிட்ட சொல்ல தவிக்கப்பட்டுக்கிட்டு இப்படி சொல்லாமலே விட்டுறேன். இதுவும் ஒரு பிரச்சனையா தானே போய் முடியுது. அதனால இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் கோமதி மூலமாக தான் அது என் காதுக்கு வரணும். அப்படி இல்லையா அதை நீங்க நேரா வந்து பேசுங்க. அது அவங்க உங்களுடைய விஷயமா மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களுடைய விஷயத்த பத்தி மற்றவங்க இன்னொருத்தவங்க பேசுறதுக்காக என்னைய வந்து பார்க்க கூடாது, என்கிட்ட அதை பத்தி பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க தங்கமயில பார்த்து முறைச்சிட்டே தான் பாண்டியன் கிளம்புறாங்க. இது வந்து தங்கமயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி மற்றவங்களை பத்தி போட்டு கொடுக்க கூடாதுன்னு மறைமுகமா சொல்லிட்டு போறார் மாமா. இது உங்களுக்கு புரிதான் சொல்லி ராஜி கேட்க, இதை கேட்ட வந்து தங்கமயிலும் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. கூடவே பக்கத்துல நிக்கிற மீனாவும், இப்பனாலும் புரிஞ்சா சரி, இனிமே இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாவது நடந்துக்க பாருங்கன்னு சொல்லிட்டு இங்க மீனா ராஜியும் போக, இங்க தங்கமயில் வந்து ரொம்ப கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொறுப்பு வீட்டோட முழுக்க முழுக்க எல்லா பொறுப்பும் நம்ம கையில வந்துட்டுனா மீனாவையும் ராஜியும் ஆட்டி வைக்கலான்னு பார்த்தா இப்போ எல்லாமே அத்தை கைக்கு போய் தடிச்சு. அத்தை என்ன பண்ணுவாங்க, இங்க மீனாவுக்கும் ராஜினிக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு நம்ம பண்ண விஷயத்தினாலேயே இப்போ அத்தைக்கு நம்மளை கொஞ்சம் கூட பிடிக்காம படிச்சு வெறுத்து போன மாதிரி பாக்குறாங்க. இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீட்டுல இனிமே ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி இந்த வீட்டுல தாக்கு பிடிச்சு ஓட்ட போறோம்னு தெரியல. நம்மளை பத்தின விஷயம் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுவே நமக்கு என்னவா முடியும்னு தெரியல நினைச்சு ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க தங்கமயிலும். அதே நேரம் பாண்டியன் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு கோமதி எதிர்பார்க்கல. கோமதி கிச்சன்ல நின்று கண் கலங்க, அங்க வந்து ராஜி மீனா 2 பேரும் போய் இங்க கோமதிக்கு ஆறுதலாவும் அதே நேரம் நல்ல சிரிச்சு பேசியும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து தங்கமயில் ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க.